நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம் கல்பனா. நம்முடைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில இந்த மார்ச் மாதம் இறுதி நாளில் இந்த மாதம் எனக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை அறிந்து கொள்வதற்கான ஒரு சுய ஆய்வு. அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? இது ஒவ்வொரு மாதத்துடைய இறுதியிலும் எல்லா இல்லத்தரசிகளும் செய்ய வேண்டியது ஒண்ணுதான். அதே மாதிரி அஃப்கோர்ஸ் ஒரு அப்பாவும் அப்படிதான் செய்வாங்க, வீட்டில் இருக்க அப்பாக்களும். என்ன அப்படின்னா, அந்த ஃபினான்ஷியலை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணியிருக்கோமா, அந்த நிதியை வந்து நம்ம எப்படியா சேர்த்து வச்சிருப்போமா அப்படின்ட்டு நம்ம தொடக்கத்தில் ஒரு பிளான் பண்ணியிருப்போம். இந்த செலவெல்லாம் நம்ம வந்து குறைச்சிக்கணும், ஓரளவுக்கு நம்ம சேவிங்ஸ் வந்து கொண்டு வந்துடணும் இந்த மாதம் எண்டுக்குள்ள, அது நம்ம வேற எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமிட் பண்ணியிருப்போம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று வந்து தொடங்கி அது கரெக்டாக நம்ம வந்து முடிச்சிருக்குமா அப்படின்றத பார்க்கறதுக்கும் இதை நம்ம வந்து சுய ஆய்வு பண்ணிக்கலாம். நிச்சயமா இந்த மாதத்துடைய பொருளாதார நிலை எப்படி இருந்தது? நிறைய செலவு பண்ணியிருக்கேனா, இல்லை கம்மியாக செலவு பண்ணி சேவிங்ஸ் பண்ணியிருக்கிறேனா, இல்லை ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிருக்கிறேனா, எனக்கு எது நிறைவானதாக இருக்கின்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆய்வு நிச்சயமாக முக்கியம். கண்டிப்பாக செஞ்சு பார்ப்போம். இன்னும் வேற என்ன விஷயங்கள் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழீனிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகம் என்னும் செய்யுளில் இணைந்து பயணிக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். திரிகடுகத்தில் 19ஆம் செய்யுளில் நாம் இருக்கின்றோம். முதல் கருத்தினை இன்று பார்க்கவிருக்கின்றோம். இறப்பதற்கு ஏதுவான தீங்கினர், கொல் யானைக்கு ஓடும் குணம் இலியும், எல்லின் பிறன்கடை நின்று ஒழுகுவானும், மரம் தெரியாது ஆடும் பாம்பு ஆட்டும் அறிவிலியும், இம்மூவர் நாடுங்கால் தூங்குபவர். இறப்பதற்கு ஏதுவானவர்கள். ஒன்று, கொல் யானைக்கு ஓடும் குணம் இலி. அது என்ன? யானை கொல்லுமா? அது கொல்வதற்கு இயல்புடைய ஒன்றல்ல. அது புல் வகைத்தான் சாப்பிடுகிறது, காய்கறி உணவுதான், இறைச்சி உணவு கூட சாப்பிடுவதில்லை. புலி சிங்கம் போன்று அப்படியெல்லாம் சாப்பிடுவதில்லை. அது நம்மை போன்ற இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்றுதான். வீடுகளில் கூட வளர்க்கப்படுவதற்கு ஏதுவான ஒன்று யானை. ஆனால் அந்த யானை மதம் பிடித்து விட்டால் அது பாவம், அது தன் கட்டுப்பாட்டில் இல்லை. எப்படி மனிதர்களாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு மதம் பிடித்து விட்டால், இந்திய துணைக்கண்டத்தில் இன்று மதவெறி தலை தூக்கி ஆடுகிறது. உலகிலும் வெவ்வேறு காலகட்டங்களிலும் மதவெறிகள் நடமாடின, இன்றும் நடமாடிக்கொண்டிருக்கிறது. மதம், யானைக்கு மதம் பிடிப்பது போன்று மனிதர்களுக்கு இந்த மதவெறி பிடிக்கிற அந்த நிலை. இந்த யானை மதம் கொண்டு விட்டால் தான் செய்வது இன்னதென்று அது அறியாமல் செய்கிறது. அதனால் தான் மதம் கொண்டு இருந்த அந்த யானை மதம் கொண்டு இருக்கிறது என்று அறியாமல் இருந்த பாரதியார் ஒவ்வொரு நாளுமே அந்த கோயில் யானைக்கு அவர் தேங்காய் கொடுப்பார், பழங்கள் கொடுப்பார். அப்படி கொடுத்து கொண்டிருந்த நேரத்தில் தான் ஒரு நாள் தேங்காயை வாங்கி கொண்டு அதை வைத்தே தலையில் அடித்தது பாரதியாரை. அதுதான் அவருக்கு இறுதி காலகட்டமாக அமைந்தது. அப்படி உடல்நலக் குறைவாக அவர் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த நேரத்திலே அவர் சொல்வதுண்டு, அந்த யானையை யாரும் ஒன்றும் தப்பு சொல்லாதீங்க என்று. ஏனென்றால் இயற்கை நேய மாந்தர் பாரதியார். எனவே யானையும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணியவர். அப்படிப்பட்ட அந்த யானை கூட மதம் கொண்டு விடும். அப்படி மதம் கொண்டு விட்டால் அங்கு நாம் அதை எதிர்கொண்டு போகிறோம் என்று போக முடியாது, போகக்கூடாது. அப்படி போகிறோம் என்றால் அது அறிவற்ற தன்மை என்பதுதான் அவருடைய செய்தி. யானை தானே, அது மதம் தானே பிடித்திருக்கிறது, ஆனால் அதை நான் அன்பால் அரவணைத்துக் கொள்வேன் என்று எவராது சென்றால், அல்லது அதை நான் வீரத்தோடு போரிட்டு ஏதாவது செய்து விடுவேன் என்று அங்கு சென்றால், அதை போன்ற அறிவற்ற தன்மை வேறு எதுவும் இல்லை. யானையை வீட்டில் கட்டி போட்டு விட்டால் அந்த யானை எதுவும் செய்யாவிட்டாலும் அந்த வீட்டுக்கு அது ஒரு பெரிய வலிமை. அதான் ஆட்களை பார்த்து சிலர் நேரங்களில் சொல்வார்கள், உங்களை எங்கள் ஊரில் நாங்கள் பார்க்கும்போது எங்கள் வீட்டுக்கு முன்னால் ஒரு யானை கட்டி போட்ட மாதிரி எங்களுக்கு ஒரு பலம், ஒரு ஆற்றல் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த யானை மதம் கொண்டு விட்டால் இந்த தீங்கு, அந்த தீங்கு நேருகின்ற பொழுது எவரும் அறிவற்றவர்களாக அங்கு முன் போய் நிற்கக்கூடாது. நின்றால் இறப்பு உறுதி என்பதுதான் இங்கு சொல்லப்படுகிற ஒரு செய்தி. யானை போர் தொடர்பாகவே வள்ளுவர் ஒரு குறளில் இப்படி பதிவு செய்கிறார். குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாகச் செய்வான்
வினை. ஆக ஒருவருடைய செயல் தெளிவாக இருக்கிறது என்பதை படம் பிடித்து காட்டுவதற்கு மலை மேல் ஏறி நின்று இங்கே தரையில் யானை போர் நடக்கின்ற அந்த நிலையை பார்ப்பது எவ்வளவு தெளிவாக இருக்குமோ அதை போன்று இவருடைய செயலும் தெளிவாக இருக்கும் என்று வலியுறுத்துகிறார். இப்போ யானை நின்று சண்டை போடுவது தெளிவு, அதை போன்று அது மதம் பிடித்திருப்பது என்பதும் தெளிவாக தெரியும். இந்த தெளிவுத்தன்மையில் நாம் அதை அணுக வேண்டும். அது யானை மதம் பிடித்திருக்கிறது, அங்கு செல்லக்கூடாது என்பதுதான். இன்று நாம் ஒரு தனித்தமிழ் சொல்லை ஆய்ந்து பார்ப்போம். குணமிலி. குணமிலி என்றால் இல்லாதவர். எது இல்லாதவர்? குணம் இல்லாதவர். அப்போ பண்பிலி, பண்பு இல்லாதவர். ஏதிலி, ஏதும் இல்லாதவர். அதான் அகதி. அகதி, கதி, கதியற்றோர். அது சமஸ்கிருதம். ஆனால் தமிழில் ஏதிலி. இப்படி இலி இலி என்று கடைசியில் வருகின்ற அந்த சொற்கள் எல்லாமே தனித்தமிழ் சொற்கள் தான். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கின்ற அந்த செய்தி குணமிலி, பண்பு இல்லாதவர் என்பதாக இருக்கிறது. கடவுளுக்கு திருவுளமானார் மீண்டும் நாளை திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.